ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா கிச்சன். சிக்கன் மட்டன் செஞ்சு போர் அடிக்குதா? அப்போ இந்த காடை வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் காடை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கடையிலே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த காடை வறுவல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஜீரகம் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம அரைச்சி பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட் இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பைசஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பட்டை 2, லவங்கம் 2 எடுத்திருக்கேன். ஸோ அதை எண்ணெயில் போட்டுடலாம். கூடவே நான் ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கறி லீவ்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். ஸோ எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நமக்கு கிரேவி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி, இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி, சின்னதாக இருந்தால் ஒரு 3 கூட எடுத்துக்கோங்க. கிரேவி நிறையா வரும். நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஜீரக மிளகு பவுடரை 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா ஸ்பைசஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஸோ இந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வதங்க போகிறோம். ஸோ அப்போ தான் இந்த மசாலா பச்சை வாசம்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த மசாலாவோட இதெல்லாம் போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம காடை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா அதில் இறங்குற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இந்த கிரேவி நீங்கள் சப்பாத்தி, தோசை கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சாப்பாடு, ரசத்துக்கு வச்சு இது சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஜீரகம் மிளகு பவுடரை இன்னும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காடையில் அப்போ தான் அதனுடைய நல்லா ஃப்ளேவர் இறங்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது காடை வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் வேக விடலாம். பாருங்கள், காடை நல்லா வேகணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வேகிற அளவுக்கு சேர்த்துட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வேக விடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு காடை. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி பத்துக்கு வேணும்னா மறுபடியும் நீங்கள் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி காடை ட்ரை பண்ணதுலனா ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம சூப்பரான, பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பரான காடை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.